மியூசிக் டைரக்டர் இப்படி ஒரு காம்பினேஷன் நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த படம் ஒரு டெபியூ டிரெக்டர், டெபியூ சினிமாட்டோகிராஃபருக்கான படம், அவங்க படைத்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். சோ டிஓபி கேஜி விக்னேஷ் அவர்களை கௌரவிக்கும் நேரம் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அது உங்களுடைய திரைப்பயணம் ஜோன் மூலியமா தொடர்வது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எக்கச்சக்கமான படங்கள் வெற்றி பெற அவங்களுக்கு வந்து குமியணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒட்டுமொத்த குழு சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். And I think you should definitely share few words with us about Joe. காலாடுறது யாருக்கும் தெரியல. பரவாயில்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நேச்சருக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஷூட்ல ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் தான் தெரியும் நேச்சர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ போன இடத்துல எல்லாமே அப்படி ரொம்ப எங்களை டயர் பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா அருண் சார். ஸோ எந்த ஷூட் முடிஞ்சோன்னா நைட்டு கூப்பிடுவாரு, சார் இன்னைக்கு எல்லாம் ஓகேங்களா சார், வேற ஏதாவது நாளைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுமா சார், ஓகே தானே அப்படின்னு கேட்பாரு. ஸோ அடுத்து இந்த படத்தை வந்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்துனா சக்திவேலன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி. ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி எப்படி சொல்றதுன்னா ரிலீஸ் பண்ற எல்லா படங்களுமே வந்து ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்து எங்க அம்மா அப்பா அண்ட் என்னோட ஒய்ஃப், ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே கொஞ்சம் இவ்வளோ நாள் நம்பினாங்க, சரி ஏதாவது பண்ணிடலாம், சும்மா சுத்திட்டு இருந்தா ஏதாவது பண்ணணும்னு தெரியலன்னாங்க. ஸோ ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் படமே சுத்தி அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்கூல் டைத்துலாம் வந்து கிளாஸை பங்க் அடிச்சுட்டு போய் ஒரு படம் பார்த்தேன். நம்மளுக்கு மஜான்னு சொல்லி ஒரு படம் திருப்பூர்ல ஸ்ரீசக்தி சினிமாஸ் இப்போ இருக்கு, அந்த தேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் போகும்போது என்னை விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லி கிளாஸ்ல இருக்க பையன் போட்டு விட்டான். ஸோ அடி சரியான அடி விழுந்துச்சு. ஸோ மதன் சார்னு சொல்லிட்டு எங்களோட மேக்ஸ் மதன் சார். ஸோ இந்த படம் என்னன்னா அதே சக்தி சினிமாஸ்ல வந்து நம்மளோட படம் வந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எப்படி ஆச்சுன்னா ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் படம் அங்க அதிகமா இருந்தா இப்போ நம்ம இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு 1 வீக் ஆச்சு. ஆனந்த மேடம் நம்மளோட ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கால் பண்ணி இது மாதிரி விக்னேஷ் தானே அப்படின்னா, ஆமா சார் அப்படின்னா, ஓகே உங்க படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். சார் யாருன்னு தெரியல சார் அப்படின்னா, அதுதான் சொன்னாரு, அந்த மதன் சார் மேக்ஸ் மதன் சார் அப்படின்னு சொன்னாரு. என்ன அடிச்சார்ல ஒரு நாள் கால் பேசினாரு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது ஜோ தான். ஸோ ஜோ மறக்க சார் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு விஷயம், ஸோ இந்த படம் வந்து என் கூட இன்னும் கூட சப்போர்ட்டடா இருக்க கேஜிஎன் தான். ஸோ என்னோட கெரியர் ஸ்டார்டிங்ல கூட இருக்காரு. அப்புறம் என்னோட அந்த ஒரு நாள் கால் பண்ணி போட்டோகிராஃபி சொல்லி கொடுக்குறாங்கடா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, காலேஜ்னு சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா நான் அப்போ அவங்க வீட்டுல எல்லாம் திட்டுறாங்க, சும்மா வேலைக்கு பண்ண வந்து போட்டோகிராஃபி கேட்டுருக்கான்னு சொல்லி. ராஜ்மோகன் இந்த படத்தோட டிஏ ஆர்டிஸ்ட், அவன் இல்லாட்டி இங்க இருக்கிற நான் நின்று இருக்க மாட்டேன். அவன் ஒரு ஸ்டார்டிங்கா ஒரு டிஎஸ்எல் இடத்துல சொல்லி தராங்கன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டுருவான். இந்த இடத்துல இருக்கு நேம் போர்டு இருக்கு, ரிலீசன் வந்து ராஜ் தான். ஒரு நிமிஷம் வச்சான் இந்த ராஜ், இவன் எல்லாத்தையும் இங்க இருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஸோ அதுதான் கரெக்டா அமைஞ்சது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. யூஸ்வலாவே ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷல். இந்த படத்துல காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் லவ் பத்தி, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் மேரே, ஃபர்ஸ்ட் படம், இதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். ஆனா ஃபர்ஸ்ட் படத்துல எவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு வந்திருக்கு. சோ அது உங்களுக்கு இன்னும் ஜென்யூன்லி ஸ்பெஷல் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் மீண்டும் மறுமுறை. அடுத்ததாக I think it doesn't need an introduction. இவர் பண்ணக்கூடிய படங்கள்ல இவர் கொடுக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஒரு அடையாளமா மாறிச்சு உருகி உருகி. இந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு முன்னாடியே வந்த பாடல் உருகி உருகி பல பேரால, முக்கியமா லவ்வர்ஸால நிறைய செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு பாடல். உருகி உருகி மட்டும் கிடையாது, அதுல வந்து எல்லா பாட்டுமே ஒரு பெரிய ஹிட். So we would like to welcome the music director of the film, சித்துக்குமார் அவர்கள். ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். ஐ திங்க் நீங்க இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா இருந்தது எங்களுக்கு தான் ஒரு பெரிய பிளஸிங் நினைக்கிறேன். இவரால் மட்டும்தான் உருகி உருகி லவ் பண்ண முடியும், உருகி உருகி ஒரு சாங் எழுத முடியும், ஒரு கம்போஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சோ ஒட்டுமொத்த டீமுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்படி வாழ்த்துக்கள் சொல்லி உட்கார வைக்க கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணி ஆகணும். Tell us about the experience of Joe. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மேடை, எல்லாருக்கும் நன்றி சொல்ற மேடை. இதுல முக்கியமா நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, ஏன்னா எல்லா டீம்லயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் கொலீக்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே பேஷனேட்டடா தான் அந்த ஃபீல்ட சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி வந்து என்னோட ஆஸ் அ கம்போசரா, ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா இங்க நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் என்னோட டீம்
ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ்ல இருந்து மியூசிஷியன்ஸ்ல இருந்து எல்லாருமே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு போட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் கலெக்டிவா போட்ட எஃபர்ட் எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நான் லைக் இங்க நிக்கிறேன். ஸோ அதனால என் டீம் எல்லாரையும் இங்க இன்வைட் பண்ண விரும்புறேன். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வாங்க. வெங்கடங்கிள், சதீஷ், ஹாட்ஸ், விஷ்ணு எல்லாம் வாங்க ப்ளீஸ். லிரிசிஸ்ட் விக்னேஷ், எல்லாரும் வாங்க. நவீன், எல்லாரும் மொத்த டீம் வாங்க ப்ளீஸ். தாங்க. ஆக்சுவலா அவர் வந்து என்னோட படத்துல ஃபர்ஸ்ட் லிரிசிஸ்டா வந்திருக்காரு. அது சொல்லாம விட்டாங்க அவங்க. ரியோராஜ் ஆமா வந்து என்னோட முதல் படத்துல இருந்து இப்போ வரைக்குமே என்னைய ஒவ்வொரு படத்துலயும் ஜெயிக்க வச்சு அழகு பாக்குற என்னோட டீம் இவங்க எல்லாம் எனக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம். கொஞ்சம் பெரிய டீம். ஐ திங்க் இந்த தளத்துல சித்துவர்களும் அந்த குழுவோட இணையணும்னு நான் நினைக்கிறேன். அருள் சார் வந்து ஆனர் பண்ணிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த குழுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள்.